அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசுவ ஐப்பசி 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை தினமான அன்றைய தினத்தில் சந்திரன் துலாம் ராசியில் குடியிருக்கிறார். அந்த வகையில் துலாம் ராசியில் ஏற்கனவே குடியிருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் கிரகத்துடன் சிறப்பு தொடர்பை உண்டாக்குகிறாங்க. சந்திரன் மகாலட்சுமியின் ஆசி பெற்ற அன்றைய தினத்தில் நிகழக்கூடிய இந்த அரிய கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது மேஷம், மிதுனம் உள்ளிட்ட 5 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலுக்கு பெயர் பெற்ற துலாம் ராசியினர் வாழ்க்கையில நிறைய அரிய நிகழ்வுகளால மனம் சந்தோஷடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அரிய கிரகநிலை மாற்றங்கள் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையும் எதிர்பாராத திருப்பங்களை நிகழ்த்தவிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 5 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. தொழில் வாழ்க்கை மற்றும் மன வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறதாக சொல்லப்படுகிறதுங்க. அந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 5 ராசியில் தங்களுடைய ராசியும் இருக்கப்பெறுகிறதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் ராசியாக பார்க்க போகிறது மேஷராசி. மேஷராசியினருக்கு இன்றைய காலகட்டம் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு தினமாகவே இருக்கப்பெற போகிறது. தங்களுடைய வீட்டில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் முடிவுக்கு வரலாம். வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. நண்பர்கள் தொடங்கி அறிமுகம் இல்லா நபர்கள் வரைக்கும் அனைவருக்குமே தங்களுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பு பரிசுகள் அளிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மன வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே மறைய ஆரம்பிச்சிடும். மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும். இன்றைய காலம் அப்படிங்கிறது எதிர்பாராத நற்செய்தி ஒன்று தங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் கிரகத்தினுடைய பார்வை மிதுன ராசியின் பேச்சாற்றலை மேம்படுத்தும். தங்களுடைய பேச்சாற்றலை பயன்படுத்தி வெற்றிகள் பல குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். தொழில் போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். செய்யக்கூடிய முதலீடுகள் வழியே போதுமான லாபத்தை காணக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. பணியிடத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு மற்றும் ஆசை கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய செயல் திட்டங்கள் தைரியமாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் பெறப்போகிறீங்க. வணிகம், வர்த்தகம் உள்ளிட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. ஒரு தினமாக இன்று இருக்கக்கூடிய அனைத்துமே தங்களுக்கு சாதகமாகவே இருக்கப்பெற போகிறது. ஜவுளி துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. அறிமுகம் இல்லா நபர்களுடன் கொடுக்கல் வாங்கல் வைத்துக்கொள்ள வேண்டாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம். லக்ஷ்மி தேவியினுடைய பரிபூரண அருள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால் பொருளாதார வளமை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். எல்லா விஷயங்கள்ல இருந்துமே சாதகமான நிலைகளும் அனுகூலமான ஒரு நிலைகளையும் நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம். இன்றைய நேரத்துல நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்துல அதுல சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப மகத்துவம் பெற்ற ஒரு காலகட்டம். சிம்ம ராசிக்கினருக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது. ஆளுமை மிக்க தங்களுக்கு தங்களுடைய தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் உள்ளிட்ட சமூகத்துடன் தொடர்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது. தங்களுடைய துறையின் தலைவர்களாக வளர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக செய்யும். தங்கள் தனிப்பட்ட விருப்பங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. பெற்றோர் மற்றும் வாழ்க்கை துணையின் முழுமையான ஆதரவையும் பெறுவீங்க. நண்பர்கள் நிதி உதவியும் செய்வாங்க. தங்களுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்ய தங்களால் முடிந்த விஷயங்கள் செய்து கொடுப்பாங்க.
குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பொழுதை போக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறும். மளிகை வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் முதலீட்டுக்கு அதிகமாக லாபத்தை ஈட்டும் ஒரு தினமாகவே அமையப்பெறப் போகிறது. தங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம், சொல்வாக்கும் அதிகரித்து காணப்படலாம். அதிர்ஷ்டம் தங்களுக்கு முழு நேரமும் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டம் பெரும்பாலும் தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகளையும் அடைய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டாலும் சரிங்க, அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவில்லாத ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம். துலாம் ராசியில் இணையக்கூடிய 4 கிரகங்கள் அவர்களுக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறது. அதிலும் குறிப்பாக பண விஷயத்தில் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் இன்று கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் உயரிய அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு தினமாகவும் பெயர் மற்றும் புகழ் கொண்டு வரும் ஒரு தினமாகவும் இன்று அமைய பெறப்போகிறது. நிலுவையில் இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனைகள் முடிவுக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து பணம் வந்து சேர ஆரம்பிச்சிடும். அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். அடிக்கடி வெடுப்பு எடுக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய வழக்கத்தை மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பணியில முன்னேற்றம் காண இந்த பயிற்சி அவசியமாகுங்க. பணியிடத்தில் மூத்தவர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. உயர் அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களும் கிடைக்கும். வாழ்க்கையில் தங்களுடைய விருப்பம் போல சிறப்பாகவே மாறவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்த்தோன்னா அனுகூலங்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் அதிர்ஷ்டத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. பெரிய பெரிய மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறதுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது முழு அதிர்ஷ்டத்தினுடைய வாய்ப்பு இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் அதிகப்படியான நன்மையாக அடைவீங்க. அதிலும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை இருக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். பண வரவு அதிகரிக்கும். பணியிடத்தில் கடின உழைப்பின் மூலமே பாராட்டுக்களை பெற முடியும் என்றாலும் சலுகைகளும் இணைந்தே கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். தங்களுடைய குடும்பத்தில் குதூகலம் ஏற்படலாம். கல்வி கேள்விகளில் பார்த்தீங்கன்னா மேன்மை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வரவுக்கு ஏற்ற செலவு நிச்சயங்க. சுப செலவாக செய்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளான நற்பலன்கள் உண்டாக பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயத்தையும் பெறுவீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு உற்சாகமான மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரத்தில் பண இழப்பு ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கையால் இழப்பை நீங்கள் ஈடுகட்டுவீங்க. புதிய முயற்சிகளில் புத்திசாலித்தனமான முடிவுகளால் சாதகமான பலன்களையும் நீங்கள் பெறுவீங்க. அதே நேரம் மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. வெளியூர் பயணங்களால் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளான நன்மைகள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முடிவுகளை மேற்கொண்டாலும் அதில் அதிகப்படியான நன்மைகளை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். தங்களுடைய முயற்சிகள் கடுகள வாயினும் அது சிறப்புற இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அனைத்து விஷயங்கள்லையுமே எதிர்பாராத பல நன்மைகள் தங்களுக்கு சேருவதற்குண்டான வாய்ப்பு அதிகப்படியாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்க பெறப்போகிறதுங்க. இந்த தினத்தில் நீங்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மத்தியில் பாராட்டுக்களை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் அனுகூலமான பலன்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. அதே மாதிரி மறைமுகமான விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மேன்மையுடன் நடந்து கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரிகளினுடைய உதவியால் சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகவே முடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க. முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு
அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றவர்களுடன் தங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய மனப்பக்குவமும் உண்டாக பெறலாம். அதே மாதிரி பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க.